அன்றைய காலகட்டத்திலே மெசியாவுடைய வருகையை ஜனங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா வந்தார். ஆனால் இந்த ஜனங்களுடைய கண்களோ அந்த மெசியாவை காணவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கண்கள் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்று சொன்னால், மெசியா என்றால் இவ்வண்ணமாய் காணப்படுவார், அவர் ராஜ குலத்திலே பிறப்பார், அவர் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்படுவார், அவர் ராஜ வஸ்திரம் தரித்தவராய் வருவார். ஆகவே ஒரு மெசியா என்றால் ராஜ அரண்மனையில தான் இருப்பாரு அப்படின்னு அவர்களுடைய நினைப்பு காணப்பட்டபடியினாலே அவர் குதிரை மேலே கடந்து வருவார், இல்லாவிட்டால் அவர் இப்படியா இருப்பார் என்கிறதான ஒரு தோற்றத்தை அவர்கள் வைத்திருந்தபடியினாலே இன்றைக்கு நாம் கூட அநேகர் என்ன நினைப்போம்னா, மாம்ச பிரகாரமா தெய்வம் இப்படிதான் இருக்கும் என்கிறதான ஒரு புரிதலை நம் மனதிலே வைத்திருப்போம். எனவேதான் இங்கே யோவா ஸ்நானகன் இவனமாய் சொல்லுகின்றார், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கும் நம் மத்தியிலே அறியப்படாதவராய் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். காரணம், நாம் இன்னும் அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிந்து கொள்ளவில்லை. நாம் அவரை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இப்படி இருக்காது.